இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். மனிதர் மனதில் எழும் எண்ணங்கள் ஏராளம், ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்து நிற்கும். வாழ்க்கையில நாங்க எல்லோருமே எங்களுடைய விருப்பப்படி நடக்காம ஆண்டவருடைய சித்தப்படி நாங்க எங்களுடைய ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைக்க வேண்டும். ஒரு புதிய நாளை தொடங்க முன் நாங்க ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து ஆண்டவர்கிட்ட எங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியாக எங்களுக்கு அமையாது. நேற்று ஒரு விதமாக இருந்திருக்கலாம், இன்றைக்கு அதே போல இருக்கணும் என்று அவசியம் இல்லை. ஆனா ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நாங்க அவருக்கு நன்றி கூறுவோம். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் என்றும் மாறாமல் இருக்கிறது, நிறைவாக எங்களுக்கு கிடைக்கிறது. அது எண்ணி நாங்க ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கணும். நன்றி சொல்கிற இருதயம் உள்ள இடத்துல சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாங்கள் இந்த ஒவ்வொரு புதிய நாளையும் தொடங்கும் போது ஆண்டவருக்கு குடும்பத்தோடு சேர்ந்து நன்றி சொல்லணும். நாங்கள் கண் விழிச்சதுமே எங்களுடைய முதல் வார்த்தை, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாங்கள் சொல்லணும். அப்பொழுது எங்களுடைய அந்த நாள் நல்ல நாளாக எங்களுக்கு அமையும். ஆண்டவர் இன்றைக்கு மிகவும் அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஆண்டவர் இறுதியில் எங்களுக்கு என்ன கொடுக்கிறாரோ அதுதான் எங்களுக்கு நிலையாயிருக்கும், நிஜமாயும் இருக்கும். எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் திட்டங்களாலும் எதிர்பார்ப்புகளாலும் நிரம்பி இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய மனதில் பல எண்ணங்களையும் ஆசைகளையும் எங்களுடைய மனதில் நாங்கள் விதைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல கனவுகளோடு நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நினைப்பதெல்லாம் நடந்து விடுவது கிடையாது. சில நேரங்களில் நாங்கள் மிகவும் விரும்பிய காரியங்கள் கூட எங்களுக்கு நினைக்காமல் போகலாம். அந்த நேரங்களில் மனம் சோர்ந்து போகும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான தெளிவை எடுத்து சொல்லுகிறது. எங்களுடைய பல திட்டங்களை நாங்கள் எங்களோட மனதில் வச்சிருந்தாலும் இறுதியில் நிலைத்திருப்பதோ ஆண்டவருடைய சித்தமும் அவருடைய ஆலோசனையும் தான். ஏனென்றால் மனுஷன் இன்றைய நாளை மட்டும் பார்க்கிறார், ஆனால் ஆண்டவர் நம்முடைய எதிர்காலத்தையும் முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறார். நாங்கள் எதை இழந்தோம் என்று வருந்தும் நேரங்களில் கூட ஆண்டவர் நமக்காக சிறந்ததை ஆயத்தப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். பல சமயங்களில் எங்களுடைய திட்டம், எதிர்பார்ப்பு, முயற்சி தோல்வி அடைவது ஆண்டவர் நம்மை இன்னும் உயர்ந்த பாதைக்கு நடத்துவதற்காக கூட இருக்கலாம். அன்று யோசேப்புடைய வாழ்க்கையை சற்று நினைச்சு பாருங்கள். சகோதரர்களால் விற்கப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் இறுதியில் ஆண்டவருடைய திட்டமே நிறைவேறி அவர் எகிப்தின் அதிகாரியாக உயர்த்தப்பட்டார். மனுஷர்கள் தீமை நினைத்தாலும் ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றுவார். இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த வார்த்தையினூடாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் ஆண்டவருடைய கைகளில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்களை விட அவருடைய எண்ணங்கள் உயர்ந்தது. அவர் நடத்தும் பாதை பாதுகாப்பானது. அவர் திறக்கும் வாசலை யாராலும் அடைக்க முடியாது. அதனால இந்த புதிய நாளை தொடங்கும் போது பயத்தோடையும் கவலையோடையும் தொடங்காம நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தொடங்குங்க. தகப்பனே, என் சித்தமல்ல உம்முடைய சித்தமே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆலோசனை நிலைத்திருக்கும் வாழ்க்கை எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவர் உங்களோடும் உங்களுடைய குடும்பங்களோடும் என்று எப்பொழுதும் இருந்து நீங்க போகும்போதும் வரும்போதும் அவர்
உங்களுக்கு காவலாக இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு எங்களுடைய மனதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை கொடுத்திருக்கிறது. பல நேரங்களில் நாங்கள் தோல்வியை சந்தித்தாலும் கடைசியில் ஆண்டவர் எங்களை கொடுத்து என்ன வச்சிருக்கிறாரோ நிச்சயமாக அதுதான் எங்களுக்கு நடக்கும். அவருடைய திட்டம் ஒரு நாளும் வீழ்ச்சி அடையாது. அது நம்மை தாழ்த்த அல்ல, நம்மை நிறுத்துவதற்காகத்தான் நின்றது. இன்றைக்கு நாங்கள் நன்கு புரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் செயற்படணும். ஆமேன்.